ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க முன்னா மைக்கிள்ங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் நான் இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த படம்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்குன்னு. 2017 வந்த இந்த படம் ஹிந்தியில் வந்துச்சு. இது இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா டைகர் ஷெராஃப், நிதி அகர்வால், நவாசுதீன் சித்திக் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னன்னா, மும்பையில் டானா இருக்க ஒருத்தன் அண்ட் ஸ்ட்ரீட் டான்ஸராக இருக்க நம்ம ஹீரோ. ஸ்ட்ரீட் டான்ஸராக இருக்க நம்ம ஹீரோட்ட அந்த டானா இருக்கவன் டான்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறான். டான்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணை ஹீரோவுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கேங்ஸ்டருக்கு இதனால என்னென்னலாம் பிடிக்காம போச்சு, இதனால் நடக்கக்கூடிய சண்டைகள் தான் இந்த படம். இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு தடவை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. காமெடி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த படம் ஏதோ பார்க்கணுமே, சும்மா ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கமே பார்க்கணுமேனா பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம் தான். டான்ஸ் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஹீரோ ஆடுறது. அண்ட் பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துச்சு இந்த கேங்ஸ்டர் பண்ணுறதெல்லாம். அவர் கேங்ஸ்டருங்கிற எண்ணமே எனக்கு வரல கடைசி வரை. ஏன்னா அவன் பண்ணுறது பூராமே காமெடி சேஷ்டைகளாக தான் இருக்கும். கேங்ஸ்டர் வேலையானா எதுவுமே அவன் பண்ண மாட்டான். அவனை பார்த்தா ஒரு பயமே வராது. அதுவே இந்த படத்தோட பெரிய மைனஸாக சொல்லலாம். அண்டு இந்த படம் பூராவே மைனஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டோரி. அப்போவே எடுத்திருந்தா கூட இது ஓடி இருக்குமானுங்கிறது டவுட்டு தான். ஸ்க்ரீன் பிளேவும் அந்தளவுக்கு இல்லை. வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள்.